ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு இந்த வீடியோவில் நாம் கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ வர விரும்பினால் வா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லுவோம், உனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு உனக்கு வர விருப்பமாக இருந்தால் வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு கம் கம். இஃப் அப்படின்னா தமிழில் விரும்பினால், ஆகையால், இந்த ஆல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே நம்ம இஃப் பயன்படுத்தி தான் நம்ம பேசணும். நீ வர விரும்பினால் அப்படிங்கிறத இஃப் யூ வாண்ட் டு கம். யூ அப்படின்னா நீ, வாண்ட் அப்படின்னா விரும்பினால். ஸோ நீ வர விரும்பினால் அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு கம் அப்படின்னு சொல்லணும். வா இதுக்கு கம். நீ வர விரும்பினால் வா. இதை நம்ம இங்கிலீஷில் இஃப் யூ வாண்ட் டு கம் கம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ போக விரும்பினால் போ. நீ போக விரும்பினால் போ. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு கோ கோ. இஃப் யூ வாண்ட் டு கோ கோ. நீ போக விரும்பினால் போ. நெக்ஸ்ட் ஒன், நீ பார்க்க விரும்பினால் பார். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், நீ பார்க்க விரும்பினால் பார். இஃப் யூ வாண்ட் டு see see. இஃப் யூ வாண்ட் டு see see. நீ பார்க்க விரும்பினால் பார். நெக்ஸ்ட் ஒன், நீ பேச விரும்பினால் பேசு. நீ பேச விரும்பினால் பேசு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு டாக் டாக். இஃப் யூ வாண்ட் டு டாக் டாக். நீ பேச விரும்பினால் பேசு. நெக்ஸ்ட் ஒன், நீ விளையாட விரும்பினால் விளையாடு. நீ விளையாட விரும்பினால் விளையாடு. இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்ன நடந்தது. என்ன நடந்தது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட். வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். நடந்தது அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஹேப்பன். இது பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம ஈடி சேர்த்து ஹேப்பன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். வாட் ஹேப்பன்ட். என்ன நடந்தது. நெக்ஸ்ட் ஒன், எப்படி நடந்தது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு டிட் இட் ஹேப்பன். இது எப்படி நடந்தது நம்ம கேட்போம் இல்லையா, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, எப்படி அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஹவு. டிட் இட் ஹேப்பன் அப்படின்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் நம்ம கேட்குறோம், ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் இல்லையா, எப்படி நடந்தது. ஸோ பாஸ்ட் டென்ஸில் நம்ம எப்போவுமே டிட் பயன்படுத்தி தான் நம்ம பேசணும். ஸோ நம்ம எப்படி சொல்லணும் இதை இங்கிலீஷில் அப்படின்னா, ஹவு டிட் இட் ஹேப்பன். எப்படி நடந்தது. நெக்ஸ்ட் ஒன், எங்கே நடந்தது. இது எங்கே நடந்தது. இதுவும் பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் தான். ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம், அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, வேர் டிட் இட் ஹேப்பன். வேர் டிட் இட் ஹேப்பன். இப்போ இந்த இடத்துல நம்ம எதுக்கு டிட் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதனால் நம்ம டிட் பயன்படுத்தி நம்ம இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுது நடந்தது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, when did it happen. when அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். did it happen அப்படின்னா நடந்தது. எப்பொழுது நடந்தது. when did it happen. ஏன் நடந்தது. இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, why did it happen. why அப்படின்னா ஏன் அப்படின்னு தமிழில் அர்த்தம். ஸோ நடந்தது அப்படிங்கிறதுக்கு did it happen. ஸோ ஏன் நடந்தது. இதை நாம் இங்கிலீஷில் why did it happen அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை செய்ய வேண்டும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, have to do. இந்த வேண்டும் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் தான் have. ஸோ ஒரு விஷயத்தை செய்யணும், செய் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் do. ஸோ செய்ய வேண்டும் இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, have to do. have to do. செய்ய வேண்டும். செய்ய வேண்டாம். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, don't do it.
செய் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு do. ஸோ செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம don't நம்ம யூஸ் பண்ணி don't do it அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இப்படி செய்ய வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம். இப்படி அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா this. ஸோ இப்படி செய்ய வேண்டாம், இதை நம்ம இங்கிலீஷில் don't do this. don't do அப்படின்னா செய்ய வேண்டாம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்படி செய்ய வேண்டாம், இதை நம்ம இங்கிலீஷில் don't do this அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அப்படி செய்ய வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா don't do that. don't do that. that அப்படின்னா அப்படி அப்படின்னு அர்த்தம். ஸோ செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு don't do. ஸோ நம்ம அப்படி செய்ய வேண்டாம், இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா don't do that. நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் சொல், மறுபடியும் சொல். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா say again. again அப்படின்னா மறுபடியும் அப்படின்னு அர்த்தம். say அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் சொல், இதை நம்ம இங்கிலீஷில் say again அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த மறுபடியும் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம இன்னும் ஒரு 2-3 வார்த்தைகள் நம்ம கற்றுக்கலாம். மறுபடியும் எழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்னொரு தடவை எழுது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ரைட் அகைன். ரைட் அகைன். ரைட் அப்படின்னா எழுது அப்படின்னு அர்த்தம். அகைன் அப்படின்னா மறுபடியும். ஸோ மறுபடியும் எழுது, இதை நம்ம இங்கிலீஷில் ரைட் அகைன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் பார், மறுபடியும் பார். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் பார் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் see. ஸோ மறுபடியும் பார், இதை நம்ம இங்கிலீஷில் see again அப்படின்னு சொல்லணும். see again, மறுபடியும் பார். நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் போ. ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நீ இன்னொரு தடவை போ, மறுபடியும் போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் go again. go அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் போ, இதை நம்ம இங்கிலீஷில் go again அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் வா, மறுபடியும் வா. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் come again. கம் அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். மறுபடியும், இதுக்கு இங்கிலீஷில் again. ஸோ மறுபடியும் வா, இதை நாம் இங்கிலீஷில் கம் அகைன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என் கூட வா. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா கம் வித் மீ. கம் வித் மீ, என் கூட வா. என்னுடன் அல்லது என் கூட, இதை நம்ம இங்கிலீஷில் வித் மீ அப்படின்னு சொல்லணும். வித் அப்படின்னா உடன் அப்படின்னு தமிழில் அர்த்தம். ஸோ என் கூட வா, நம்ம பேச்சு வழக்கில் என் கூட வா, என்னுடன் வா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி சொல்லலாம், ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா கம் வித் மீ, என் கூட வா. என் கிட்ட வா, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் என் கிட்ட வா. கம் டு மீ, கம் டு மீ, என் கிட்ட வா. நெக்ஸ்ட் ஒன், எனக்காக வா, எனக்காக வா. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா கம் ஃபார் மீ. ஆக அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு தான் ஃபார் நம்ம பயன்படுத்தணும். ஸோ எனக்காக அப்படின்னா ஃபார் மீ, வா அப்படிங்கிறதுக்கு கம். ஸோ எனக்காக வா, இதை நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா கம் ஃபார் மீ. எப்படியாவது வா, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா கம் எனிவே. கம் எனிவே, எப்படியாவது வா. ஒன், எப்பொழுதும் வா. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஆல்வேஸ் கம். ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பொழுதும் வா, இதை நாம் இங்கிலீஷில் ஆல்வேஸ் கம் அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஈஸியான தமிழ் வாக்கியங்கள், இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு நாளுமே பேசக்கூடிய வாக்கியங்கள். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி இன்றைக்கி கற்றுட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.